நீங்க புதுசா கார் வாங்க போறீங்களா? அப்ப இந்த அப்டேட் உங்களுக்கு தான். ஒரு வீட்டுக்கு கார் வாங்கலாம் அப்படிங்கறது மாறி, இப்போ ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா, ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கறதுக்கு நிலைமை ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, சென்னையில மக்கள் தொகை ரொம்பவே அதிகமாகிருச்சு. அப்படி மக்கள் தொகை அதிகமானனால அவங்களோட தேவையுமே அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் சென்னையில வந்து மெட்ரோ ஸ்டேஷன், ரயில்வே, போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வசதிகள் இருந்தாலும், மக்கள் தங்களோட வசதிகளுக்காக ஒரு காரோ இல்ல ஒரு பைக்கோ இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிராவல் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான மக்கள் தனக்குன்னு தனியா ஒரு காரோ ஒரு பைக்கோ இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் தனக்குன்னு தனியான காரோ பைக்கோ வாங்கிக்கிறாங்க. இப்ப அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாவே மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, கார் வாங்குறாங்க ஓகே, ஆனா கார் பார்க்கிங் இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதனால கார் பார்க்கிங்க்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஏற்படுது. நீங்க வந்து சமீபத்துல கூட ஒரு படம் வந்து வெளியா இருந்துச்சு, கார் பார்க்கிங்க்கு போய் இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் பார்க்கிங்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைய அழகா ஒரு படமா எடுத்திருந்தாங்க. அதுல வந்து ஹரிஷ் கல்யாண் கூட வந்து நடிச்சிருப்பாரு அந்த பார்க்கிங் படத்துல. இப்படி கார் வாங்குறத விட அந்த கார் பார்க்கிங்க்கு தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. சென்னையில கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் வந்து வாழ்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ரயில்வே ஸ்டேஷனோ இல்ல போக்குவரத்து கழகத்தையோ பயன்படுத்தாம தனக்குன்னு ஒரு காரும் பைக்கும் வாங்கிக்கிறனால அங்க பிரதான சாலைகள்ல மிகப்பெரிய நெரிசல் வந்து ஏற்படுது. சரி, இது எப்படிலாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு ஒரு புதுமையான சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, சென்னை பெருநகர போக்குவரத்து கழகம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க கார் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கார் பார்க்கிங்க்கு வந்து இடம் இருக்கு அப்படிங்கிற சான்றிதழை வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுமையான ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சென்னையில வந்து 2022ஆம் ஆண்டு வரைக்கும் எவ்வளவு கார் இருந்துச்சு அப்படின்னா 90 லட்சம் கார்கள் மட்டும்தான் இருந்திருக்கு. இப்ப 2025ல கணக்கெடுக்கும் போது 1 கோடியே அது 20 லட்சமா மாறி இருக்கு. டூ வீலர் அப்படியே பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம், அதோட எண்ணிக்கையுமே அதிகமாயிருச்சு. இப்ப நம்ம எங்கேயாவது போறோம் அப்படின்னா, இப்ப ஷாப்பிங்கே போறோம் அப்படின்னா அவசரத்துல என்ன பண்ணும் அப்படின்னா, கார் பார்க்கிங்க்கு இடம் இருந்தா கூட நிறைய மக்கள் வந்து ஒரே இடத்துல கூஞ்சிட்டாங்க அப்படின்னா கார் பார்க்கிங்க்கு இடமே இருக்காது. அதனால அவசரத்துல என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, ரோட்லயே வந்து கடைகளுக்கு முன்னாடியோ இல்ல ஏதோ ஒரு பிளேஸ்ல வந்து காரை நிப்பாட்டிட்டு போயிருவோம். அதனால அந்த சாலையில இருக்கக்கூடிய மத்த வாகனங்கள் போக்குவரத்துக்கு நெரிசல் வந்து ஏற்படுது. அதனாலதான் தமிழ்நாடு அரசு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து இப்ப கார் புக் பண்ண போறீங்க அப்படின்னா கார் வந்து புக்கிங் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது காரை வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி கார் பார்க்கிங்கான சான்றிதழும் வந்து நீங்க கட்டாயம் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ்நாட்டுல இருந்து ஒரு சட்டம் வந்து ஏற்றிருக்காங்க. இப்போ அப்பார்ட்மெண்ட்லயோ இல்ல வந்து தனியா மால்ல இருக்கவங்களோ தனியா வீட்டுல இருக்கவங்களோ அவங்களுக்குன்னு தனியா கார் பார்க்கிங் வசதி வந்து வச்சிருந்திருப்பாங்க. இப்ப வந்து சாதாரண மக்கள் வந்து ஒரு கார் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு தனியான கார் பார்க்கிங்கான இட வசதி எல்லாம் இருக்காது. அதனால வந்து ரோட்ல வந்து நிறுத்தி வச்சுட்டு போயிருவாங்க. இதனால நிறைய அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பல்வேறு விதமான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம இரவு நேரங்கள்ல யாராவது வந்து காரை திருடிட்டு போயிடலாம். அது மட்டும் இல்லாம கார் கண்ணாடி வந்து உடைச்சிடலாம். இப்படி இப்ப தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து அங்க தூய்மை செய்ய வந்தாங்க அப்படின்னா அங்க வந்து அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது. இப்படி ஒரு கார் வாங்குறதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனையாவது. சென்னையில காருக்கு பிரச்சனை, கார் பார்க்கிங்க்கு தான் மிகப்பெரிய பிரச்சனையே. அதனால இனிமே யாராவது கார் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா கார் பார்க்கிங்கான சான்றிதழ் வந்து அதோட இணைக்கணும். நீங்க ஒரு காரோ 2 காரோ 3 காரோ எத்தனை கார் வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனா அத்தனை காரும் நிறுத்தி வைக்கிறதுக்கான கார் பார்க்கிங் சான்றிதழை அதோட இணைக்கணும். இல்ல அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கோம், மால்ல குடியிருக்கோம் அப்படின்னா அங்கேயே வந்து கார் பார்க்கிங் வசதி வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அந்த நிறுவனமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம சார்ஜ் போடக்கூடிய வகையான கார்களோ இல்ல டூ வீலரோ வந்து பயன்படுத்துவோம் இல்லையா, இப்ப அது வந்து நிப்பாட்டி சார்ஜ் போடுறதுக்கான தனியான வசதிகள் வந்து அந்த நிறுவனமே ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நாங்க வந்து நடுத்தர மக்கள் எங்க இருக்குன்னு தனியா வந்து கார் பார்க்கிங் இல்ல அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பொது வெளியில வந்து காரை நிப்பாட்டி வச்சு அங்க வந்து பாதுகாப்பா இருந்துச்சு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட தொகை வந்து கவர்மெண்ட்டுக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இனிமேல் நீங்க வந்து கார் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த கார் புக்கிங் பண்றதுக்கு முன்னாடி காரோட சான்றிதழ்களும் இணைத்தா மட்டும்தான் இனிமேல் உங்களால கார் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை போக்குவரத்து பெருநகர ஆணையம் வந்து ஒரு சட்டத்தை வந்து இயற்றிருக்காங்க. கூடிய விரைவில் இது வந்து ஒரு சட்டமாவே இயற்றப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக இது அப்படின்னா போக்குவரத்து நெரிசலை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வசதியை இப்படி சட்டமா வந்து இயற்றதுக்காக முன் வந்திருக்காங்க.